அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரபியுல் அவல் மாதத்தை நம்ம அனைவருக்கும் கொடுத்தான். அவன் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. இந்த ரபியுல் அவல் மாதத்துல 2 முக்கியமான அமல்களை நம்ம செய்யணும். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அதிகமாக ஸலவாத்துகள் ஓதணும். இரண்டாவது நபிகளாரின் சுன்னத்துகள் எல்லாம் இந்த மாதம் அதிகமாக கடைபிடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த மனிதர் நபிகளாரின் மீது ஒரு முறை ஸலவாத்து ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 விதமான பாவங்களை மன்னிச்சு 10 விதமான அருள் கொடைகளை அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு கொடுக்குறான். சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மறைவுக்கு பின்னால் நாங்கள் ஓதப்படக்கூடிய ஸலவாத்துகள் உங்களுக்கு எத்தி வைக்கப்படுமா என்று கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஓதப்படக்கூடிய ஸலவாத்துகள் என்னுடைய மறைவுக்கு பின்னால் எத்தி வைக்கப்படும். அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய உடலை இந்த பூமி சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நானும் வ மலாயிகத்துஹு, மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, மலக்குமார்களும் சரி நபிகளாரின் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, விசுவாசிகளே, யுஸல்லூன அலன் நபி, என்ன செய்யுங்க, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அதிகமாக ஸலவாத்து ஓதுங்கன்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில பேசுறான். இது வரக்கூடிய காலங்களில் அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடிய பாக்கியங்களை இறைவன் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.